ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ராஜஸ்தானில் ஒரு வெல் ரெனவுண்ட் ஒரு ரெஸ்பெக்டட் ப்ரீடர் ஒருத்தர், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மார்வாரோட ஒரு நல்ல ப்ரீடர். அவர் வந்து இதுதான் சொன்னார். ஒரு மார்வார் ப்ரீடை வந்து நம்ம ப்ரீடு பண்ணி ரிஃபைன் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு 40 to 50 வருஷம் ஆயிரும். ஒரு 6-7 ஜென்ரேஷன் தாண்டி தான் நம்ம நினைச்ச கேரக்டர்ஸை கொண்டு வந்து சேர்த்த முடியும். ரெண்டாவது, நம்ம ஒரு லாஸ்ட் 200 வருஷமா இழந்துட்டோம் நிறைய ஜெனட்டிக் வேரியேஷன், நல்ல நல்ல கேரக்டர்ஸை வந்து லாஸ்ட் 200 இயர்ஸா நம்ம இழந்துட்டோம். அந்த 200 இயர்ஸ் பிரிட்டிஷ் வந்து அவங்க தரோ பிரெட்டை ப்ரொமோட் பண்ணி நம்மள கீழே பார்த்து, நம்ம பிரீடு அவ்வளோ பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னு கீழே பார்த்து நிறைய விட்டுட்டோம். ஸோ இப்போ திருப்பி ரீகெயின் பண்ணி கொண்டு வரும்போது ரொம்ப தேட வேண்டியதா இருக்கு. ஒரு நெக் வேணும், ஒரு இயர் வேணும், ஒரு டெம்பரமெண்ட் வேணும்னாலும் ஒரு தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு ஒரு ஸ்டாலியனை. ஸோ அதை எடுத்து ப்ரீட் பண்ணால் அதில் ஒரு 50% சான்ஸ் தான் அதோட கேரக்டரோ அதோட நெக் அதோட ப்ரொஃபைல் விழுகிறதுக்கு. ஸோ அதை நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 6-7 ஜென்ரேஷன் 6-7 ஐட்ரேஷன்ஸ் ஆயிடுது. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ். பட் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமாயிருச்சு. பட் கரெக்டான ஹார்ஸுக்கு நல்ல மார்க்கெட் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா பரவாயில்ல. ரேண்டமாக நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே ப்ரைஸு அதிகம் ப்ரைஸுக்கு போகுது. இங்கே இருக்கிற லோக்கல் ப்ரீடர்ஸ் ஒரு அவேர்னஸ் ஆகி நல்ல ஹார்ஸை ப்ரீடு பண்ணி அதை நல்ல ப்ரைஸுக்கு கொடுத்தா இவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நம்ம ஊரில் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். பட் வெறும் ட்ரேடிங்கில் ரேண்டமாக ஒரு ஹார்ஸ் ப்ரைஸ் அதிகமாகுங்கிறது ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன் பர்சனலாக. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பாக தர்ஷன். அது என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்க இருந்து ப்ரீட் பண்றவங்களும் வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கலைங்க இங்க. அதுதான் என்னுடைய இது. இப்போ நார்மலா வந்து தமிழ்நாடுல ப்ரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் வந்து அவங்க வருஷம் ஃபுல்லா ப்ரீட் பண்ணி என்ன பண்றாங்கனாக்கா, ஒன்லி ஷோஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு ஷோவுக்கு போனா அவங்களுக்கு வந்து மேபி அங்க பிரைசிங் அவங்க என்னுடைய ஸ்டாலியன் இது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் வருது. அவங்க வந்து அவங்களுக்கு அது இல்லாம அவங்களுடைய ஹார்சஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்குள்ள கொண்டு வந்து அதுல அந்த அனிமல்ஸை பிரைசிங் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ப்ரீடிங் இன்னும் ஆக்டிவா போகும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் எந்துவா இருக்கும். ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் ஷோல மட்டும் என் அனிமல் வின் பண்ணுதுன்ற மாதிரி இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரெக்கக்னேஷனும் அந்த அவேர்னஸும் வந்து கம்மியா தான் கிடைக்குது இங்க. ஏன்னா வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஹேவிங் ஹார்சஸ் இல்லையா? ஸோ அவங்க ஏன்னா வருஷம் ஃபுல்லா அவங்க செலவு பண்றாங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங் டு ஓன் அ ஹார்ஸ். உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரீடர் வந்து ஒரு 20 அனிமல்ஸை வச்சு வருஷம் ஃபுல்லா ப்ரீட் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ தே அட்லீஸ்ட் தே மஸ்ட் கெட் தட் ரெகக்னேஷன் இல்லையா? அந்த ரெகக்னேஷன் கிடைக்காம போயிரும். ஸோ என்ன பொறுத்தவரை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நல்ல பிரீடர்ஸ் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ப்ரீட் பண்ற ஒரு ஹார்ஸாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனிமலா வந்து அதுக்கு ஒரு கேட்டகரி ஒரு ஷோ நடத்தும் போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி வச்சுட்டு அதுக்கான பிரைசிங் அங்க கொடுக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பியூரா ஒரு அது ஒரு டெடிகேஷனோட ஒரு ஈடுபாடோட தன்னை அர்ப்பணிச்சு ஒரு ஷோவை கண்டக்ட் பண்றவங்களால தான் முடியும். ஸோ மேபி அப்படி யாருன்னா ஃபியூச்சர்ல வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது.